student, 12th standard, chapter 2, example 2.14, show that the point 1, comma, minus 1 by 2 plus I root 3 by 2 and minus 1 by 2 minus I root 3 by 2. 3 complex number கொடுத்துறாங்க. 3 complex number na 3 vertex. For example, நமக்கு ஒரு triangle இருக்கா. இப்போ A, B, C இருக்கா. ஒன் சைடு ஒரு வெர்டெக்ஸ், ஒரு வெர்டெக்ஸ்னு 3 பாயிண்ட் ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே, இதான் வெர்டெக்ஸ். ஒரு வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் 2, 3 வெர்டெக்ஸ். அந்த 3 வெர்டெக்ஸும் என்ன ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் செக் பண்ண சொல்லுவாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் முன்னாடி யூஸ் பண்ணோம். சைடு 3 சைடு எப்படி நமக்கு ஈக்குவலாக செக் பண்ணணும். ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா இந்த சைடு 2னா இங்கே 2 இருக்கணும், இங்கே 2 இருக்கணும், இங்கே 5னா 5 இருக்கும். ஓகே, இதான் நமக்கு செக் பண்ண சொல்லுங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிள் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ப்ரூவ் தட் the side of the triangle are equal. ஈக்குவல்னு செக் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1 எடுத்துக்கு 1 கொடுத்துருங்க. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 நேம் கொடுத்துங்க. தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு Z3 நேம்ஸ் கொடுத்துங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு Z1க்கு Z2 2 சைடுக்கு உள்ள நமக்கு மாடுலஸ் எடுக்கும். செகண்ட் Z2க்கும் Z3க்கு மாடுலஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் Z3க்கு Z1க்கு ரிவர்ஸில் எடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குப்பா Z1, Z2, Z3, Z1 Z2 எடுக்கிற, Z2 Z3 எடுக்கிற, Z3 Z1 இந்த 3 சைடு ஈக்குவல் வந்தோன்னா இது ஈக்குவல் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். ஓகே, செக் பண்ணி போகலாமா? இப்போ Z1 நமக்கு தெரியும், 1 தெரியும். இந்த மைனஸு Z2 ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இந்த மைனஸ் மட்டிலே போனால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ன்னு மைனஸு மைனஸு 1 + 1/2 ஆட் பண்ணால் 3/2 minus I root 3/2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்னா x + IY ஃபார்மேட் இருக்குதா? அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, இமேஜரி பார்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகே, அப்போ இன்னைக்குன்னா இந்த ரிசல்ட் நமக்கு 9/4 √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 9 எல்சி சேமாக இருக்குது. 9 + 3 12/4. சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணால் 4 நேரம் 4 இல்லைன்னா 3 டைம்ஸ், அப்போ √3. அப்போ Z1க்கும் Z2 சைட்னா √3 வேல்யூஸ். செகண்ட் Z2க்கும் Z3 வேல்யூஸ் கண்ணா. Z2 வேல்யூ ஒரு ஃபங்க்ஷனு, Z3 வேல்யூ மைனஸ் இது. ஓகே, அந்த மைனஸ் மட்டும் போனால் இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் I root 3. ஓகே, இந்த -1/2 இந்த +1/2 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? சேம் வேல்யூ இருக்குது. அப்போ 2 √3 I/2 ஆகும். ஏன்னா இது ஒரு சிங்கிள் டைம்ஸ் எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ 2 √3 I/2. இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 நமக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ √3 I இருக்கும். √3 இமேஜரி பார்ட் இருந்தால் அப்புறம் என்ன ஸ்கொயர் டைம்ஸ் எடுக்கலாம். அப்போ ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் √3 ஹோல் ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ √3 அப்படியே இருக்கும். இந்த ரூட் அப்படியே இருக்கும். இந்த ரூட் இது நான் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 3 இருக்கும். அப்போ Z2 Z3 இது நமக்கு இது √3னா இது √3 வந்துச்சு. இப்போ Z3க்கு Z1க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ Z3 வந்து ஃபங்க்ஷனுக்குன்னா -1/2 minus I root 3/2. Z1 வந்து 1 இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு இந்த -1 இந்த -1/2 -3/2 இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ நான் ரியல் பார்ட்டு இமேஜரி பார்ட் இருக்குது. ஸ்கொயர் டேர்ம்ஸ் எடுக்கலாமா? இப்போ -3/2 ஹோல் ஸ்கொயர் √3/2 -√3/2 ஹோல் ஸ்கொயர். இது 9/4 3/4 ஆட் பண்ணால் 12/4. இது கேன்சல் பண்ணாமல் நமக்கு 3 டைம்ஸ், அப்போ √3. therefore இது நம்ம என்ன √3. அப்போ Z1 Z2 இருந்தாலும் Z2 Z3 எடுத்தாலும் Z3 Z1 எடுத்தாலும் 3 சைடு எப்படி இருக்குது? சேமாக இருந்தால் நமக்கு என்ன வரும்? the given points from the equilateral triangle. Okay, very important 3 mark question. Thank you student.